கொடைக்கானலில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மூடப்பட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் இணைகிறார். ரவிச்சந்திரன், வணக்கம். நேற்று வாக்குப்பதிவு காரணமாக மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது? வணக்கம் பத்மநாதன். அதாவது கொடைக்கானலில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மூடப்பட்ட முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை மற்றும் தூண்பாறை போன்ற பேரிஜம் போன்ற சுற்றுலா தலங்கள் சட்டமன்றத்தில் தேர்தலில் முழுமையான வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வனத்துறையினர் அதாவது நேற்று ஒரு நாள் மட்டும் அந்த சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது சீசன் துவங்கியுள்ள நிலையில் கோடை வெயில் பல மாவட்டங்களில் சதங்களை கலந்து இருப்பதால் குளுமையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் தற்பொழுது கொடைக்கானல் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மோயர் பாயிண்ட், பில்லர் ராக், சூசைட் பாயிண்ட் மற்றும் பைன்மர காடுகள் போன்ற பகுதிகளில் இயற்கையியலில் மற்றும் குளுமைக்கான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ள நிலையில் 2 நாட்களுக்கு தொடர் விடுமுறை ஏற்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன்.